ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி ராத்திரி சாப்பாடு விட ஒரு ஸ்பெஷல் சாப்பாடுங்க. என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட போகிறோம். அதனால் பெரிய பானையில் சோறு எங்கள் வீட்டில் வச்சாச்சு பார்த்துடுங்க. அதே மாதிரி எங்கள் அண்ணன் வீட்டில் சிக்கன் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேவா, மாற அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டே இருந்தேன் பார்த்துக்கிடுங்க. அப்புறம் அங்கே சிக்கன் ரெடியாக இங்கே வந்து சோறு ரெடி ஆகிடுச்சு. அதை வடித்து எடுத்து பானையை மூடி அப்படியே எங்கள் அண்ணன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயாச்சு பார்த்துடுங்க. எடுத்துகிட்டு போன உடனே அங்கே எல்லாருமே உட்காந்தாச்சு. உட்காந்தோடனே எங்கள் அண்ணன் எல்லாருக்கும் இலை போட்டு எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு பார்த்துக்கோங்க. நீங்களும் இப்படி குடும்பமாக உட்காந்து சாப்பிடுவீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லணுன்னா இது எல்லாமே எங்கள் அண்ணன் பிள்ளைகள் பார்த்துக்கிடுங்க. சரியா, அடுத்தது சோறு, செங்கல்பட்டு போகணும் சோறு தான் பார்த்துக்கிடுங்க. சோறு ஆனால் கொஞ்சம் குழஞ்சிட்டு. சரியா, அடுத்தது வந்து சிக்கன் நாட்டுக்கோழி குழம்பு தான் பார்த்துக்கிடுங்க. எல்லாருக்குமே கிரேவி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சாச்சு ஊற்றியாச்சு பார்த்துக்கிடுங்க. இவ தான் நைனிகா, அடுத்தது இருக்கிறது ரோசன், அடுத்தது சாத்விகா, அடுத்தது சிதீஸு, இருந்தால் பார்த்திங்களா எனக்கு பக்கத்தில் வந்து ரதீஸு. சரியா, அப்படி எல்லோரும் ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் பார்த்துக்கோங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரே ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட ஆரம்பித்த உடனே எங்கள் அண்ணன் வந்து மறுபடியும் காடை பொரியல் எடுத்து விளம்ப ஆரம்பிச்சிட்டான் பார்த்துக்கிடுங்க. ஓகேவா, இருந்தாலும் சாப்பாடெல்லாம் ஒருக்கா கிட்ட காட்டுறேன். சரி, அவங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்றது எல்லாமே பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே எல்லோரும் வரிசையாக உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறது சுகமே தண்ணி தாங்க. ஓகேவா, அதை எல்லாத்தையுமே கஸ்தூரி பாய் பார்த்துட்டே இருந்தாங்க. ஓகேவா, ஓகேங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.